ஆ ஹலோ சொல்லுங்க. இப்போதான் தம்பி ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்கான். யாருன்னு தெரில. நம்ம லக்ஷ்மி அம்மாவை தான் இருக்கும். காய் கொடுக்க வந்திருப்பாங்க. வாங்க லக்ஷ்மி அம்மா, என்ன இன்விடேஷனோட வந்திருக்கீங்க? உள்ள வாங்க. என் பொண்ணு கல்யாணமா ஜனவரி 17 வச்சிருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துருங்க ஊருக்கு. ரொம்ப சந்தோஷமா, எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம். பொங்கலுக்கு வந்துருங்கம்மா. பொங்கல் எங்க ஊர்ல திருவிழா மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்துட்டீங்கன்னா எல்லாரும் கொண்டாடிடலாம் சேர்ந்து. கண்டிப்பா வந்துடுறோம்மா. வந்துருங்கம்மா. காட்சி 2 நகரத்து நண்பர்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கலாட்டா. ஏயா கத்துற? நான் எவட நீ கத்துற? பொங்கல் வர போகுது. நாளை நம்ம சேனல் சார்பா என்ன சேலஞ்ச் வேணுமோ நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பை. டேய், ஏன் என்னோட இப்ப பார்த்தாலும் இப்படியே குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்கடா? கொஞ்சமாவது வளருங்கடா. நம்ம ஏன்டா புதுசா ஏதாவது ட்ரை பண்ண கூடாது? வேற என்னதான் இப்ப ட்ரை பண்ண முடியும்? கிராமத்துக்கு எங்கேயாச்சும் போலாமே. பொங்கல் வருது. கிராமம்னு சொன்னேன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்க அம்மா வீட்டுக்கு வர லக்ஷ்மி அம்மாவோட பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம்னு சொன்னாங்க. நம்ம ஏன் அங்க போக கூடாது? அரே மேன், கல்யாணத்துக்கு நம்ம போய் என்னடா பண்ண போறோம்? நண்பா, கல்யாணமே பொங்கல் மறுநாள் தான் வருது. நம்ம அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றோம். கரெக்ட். கிராமம்னா நல்லா இருக்கும். அங்க நிறைய விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டென்ட் புதுசா கிடைக்கும். கிராமத்துக்கே போயிடலாம் அந்த பொங்கல் அப்போ. கல்யாணத்துக்கு போறோம், கண்டென்ட் போடுறோம், வியூஸ் அள்ளறோம், டாக்டர் தூக்குறோம். காட்சி 3 நண்பர்களின் பயணம். ஏய் என்ன காட்டு தாண்டி வில்லேஜ்க்கு வரணும் பார்த்தேன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸா சிட்டி மாதிரியா இருக்கீங்க. ஏய், அங்க ஒருத்த வரான் பாரு, அவன்கிட்ட அட்ரஸ் கரெக்டான்னு கேளுடா. ஜிஜி இங்க வாங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அட்ரஸா? இதுவா? பெரிய மரம், சாக்லேட் ஃபேக்டரி, சாக்லேட் காஃபி. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறவன் சாபி. ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? தெரியலடா, எங்க அம்மா அங்க முன்னாடி லொகேஷன் போட்டு கரெக்டா தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்களே ஃபாலோ பண்ணுவோம். ஏய் என்னடா உங்க அம்மா வண்டி அவ்வளவு பெரிய வீடுல போய் பார்க் ஆகுது? தெரியலடா, ஏதோ ஒரு பெரிய ஆள் வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கேக்குறதுக்காக நின்னு இருப்பாங்க. சரி போய் பாப்போம். So beautiful, so elegant, just looking like a wow. யாரா இது நாட்டாம மாதிரியே இருக்காரு? வணக்கம்ப்பா. உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பயனால எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வெயில ரொம்ப நேரம் நிக்க வேணாம். மண்டக்காயுது. காட்சி 4 கிராமத்து தாத்தாவின் வீடு. என்னடா காய்கறி அம்மா வீடுன்னு வீடு பார்த்தா இவ்வளோ பெருசா இருக்கு. பெரிய பெரிய ஏசி, கார் பார்க்கிங் இவ்வளோ பெருசா இருக்கு. இதெல்லாம் உங்க வீடு தானாடா? அதான்டா எனக்கும் புரியல. டேய் லோன்ல வாங்கி கட்டிருப்பாங்கடா. தாத்தா, இஎம்ஐ நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? இஎம்ஐயா? இதெல்லாம் இஎம்ஐல கட்டினேன்னு நினைச்சியா தம்பி நீ? இதெல்லாம் இஎம்ஐ இல்ல. இதெல்லாம் நான் என் சொந்த சம்பாத்தியத்துல உழைச்சு கட்டின வீடு. ஏன் இப்படி பாக்குறாரு? ஐயோ, இவனுங்க வேற இந்த நேரத்துல. ஹலோ சார், நாங்க இருக்கோம், பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம். ஒரு மாசமா கார் இஎம்ஐ பே பண்ணாம இருக்கீங்க. எப்போ பே பண்ண போறீங்க? சார், எனக்கே உடம்பு முடியாம இருக்கு சார். ஒரு மாசத்துல கண்டிப்பா பே பண்ணிடுறேன். இந்த வடிவேல் கம்பெனிலாம் நாங்க ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒரு வாரத்துக்குள்ள காசு கட்டுற வழியை பாருங்க. கரெக்டா இருந்துக்க. ஓகே சார். ஓகே. யாருடா போன்ல? அது ஒண்ணு இல்லடா, பேங்க்கார சும்மா ஃபோன் போட்டு அது வேணும் இது வேணுமான்னு கேக்குறானுங்கடா. ஓகே கண்டினியூ. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேடா. ஏன் தாத்தா நம்ம இங்க வெளியே போலாமா? வெளியே போகணுமா உங்களுக்கு? இப்ப ஆமா, வயலுக்கு போயிட்டு அப்படியே ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடலாமா? போலாமா? சரி வாங்க போலாம். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? ஓகே गाइस, இன்னைக்கு போறோம், ஃபன் பண்றோம். போற வழியில கூட இப்படியாடா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காட்சி 5 வயலுக்கு செல்லும் வழியில். கிராமம் தான் गाइस. என்ன காத்து, என்ன கிளைமேட். வணக்கம் ஐயா. வணக்கம்பா. யார் தாத்தா அவரு? டேய், இவர தெரியலையே. இவராப்பா, இவர் தான் நம்ம ஊர் பேங்க் மேனேஜர். எவ்வளவு நல்லவர் தெரியுமா இவரு? இவர் இல்லைன்னா நம்மளுக்கு விவசாயமே நடக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். ஐயா, இப்போ அந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல எக்ஸ்ட்ரா 15 லட்சம் டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க 15 லட்சம் வச்சிருந்தேன்னு சொன்னீங்களா, அதை இதுலயே டெபாசிட் பண்றீங்களா? பண்ணிடலாம்ப்பா. ஆனால் இப்போ நான் என் பேத்தி கல்யாணம் வச்சிருக்கேன். உங்களே வந்து இன்வைட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் நீங்களே வந்துட்டீங்களே, சரி நீங்களே வந்து வாழ்த்திட்டு போயிடுங்க. ஸ்கீமை பற்றி நம்ம பேத்தியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேங்க்ல வந்து பேசிக்கலாம். சரி, கண்டிப்பா நான் ரெடி பண்ணிடுறேன். என்னடா 15 லட்சம் டெபாசிட் கிபாசிட்னு சொல்றானுங்க, என்னவா இருக்கும்?
ஆமா, பெரிய காரு பெரிய வீடுன்னுலாம் இருந்தது. எங்கேருந்து இவ்வளோ காசு? போய் கேட்கலாம் வாங்க. என்னப்பா தம்பி பேச்செல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு தாத்தா. உங்கள்கிட்ட நான் கேட்கணும் தாத்தா. என்னப்பா கேளு. தாத்தா, நாங்க வந்து மாசக்கணக்கா வேலை செஞ்சு அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து சம்பளம் வாங்கி அது வந்து பத்த மாட்டேங்க ஃபேமிலியை ஓட்டுறதுக்கு. ஆனா நீங்க வந்து எப்படின்னா ஒரு விவசாயியா இருந்து பெரிய காரு பெரிய பங்களா இதெல்லாம் எப்படி தாத்தா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாருமே நினைக்கிறாங்கப்பா. இந்த உலகம் முழுக்க இதை தான் நினைக்குது, சரிங்களா? ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, விவசாயியா இருந்தா சம்பாத்தியம் பெருசா இருக்காது. இப்ப நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க அந்த வேலையை பிடிச்சி செஞ்சீங்கன்னா, முழு ஈடுபாடோட செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும்பா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நீங்கள் விவசாயத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாப்பம்மாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கலேருந்து சச்சின் காலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு விவசாயத்தில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ நம்மளுக்கு விவசாய தொழில் செய்ய ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அங்கே அடிப்பட்டாலும் அடிப்படுறதுக்கு மருந்து போடுற மாதிரி நம்மளுக்கு இக்காலத்தோட தொழில்நுட்பம் இருக்குது, சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இன்னொன்று சொல்லிட்டா, இப்போ நம்ம மஹிந்திரா கம்பெனியில் ட்ரிங்கோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ணணும், ஆனால் அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் வாங்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது காசு இல்லைனாலும் நீங்கள் அதை வாடகைக்கு எடுத்து செய்யலாம், சரிங்களா? சூப்பர் தான். இவரை சாதாரண தாத்தான்னு நினைச்சேன்னா பெரிய இந்தியன் தாத்தாவா இருக்காரு. ஆமாண்டா, விவசாயத்தை பேஷனோட டெடிகேட்டடா சர்வீஸா நினைச்சு பண்ணா இவரை மாதிரி கண்டிப்பா உருவாங்கடா. இதுக்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்க வர்றா. எனக்கு ஒரு ஐடியாடா, நம்ம பேசாம நம்ம யூடியூப் சேனல்ல இவரை பத்தியே பேசிட்டா என்ன, ஒரே ஒரு கண்டென்ட்டா வச்சு. சரி பண்ணிடுவோம், அப்படியே பண்ணிடலாம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆத்துக்கிட்ட வரைக்கும் ஏன் குளிச்சுட்டு போயிடலாமே. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. சரி காய்ஸ், பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். போதும்டா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். Why black? Sam black.